வணக்கம் நண்பர்களே. டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அஸ்ட்ராலஜி டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் தர்ம திரிகோணம், கர்ம திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம்னு இருக்குது. ஜோதிடம் படித்தவங்களுக்கு தெரியும். 1, 5, 9 லக்னம்ங்கிறது 1. அதுலேருந்து ரைட் சைடில் எண்ணிட்டு வந்தேன்னா 5வது பாக்ஸ் 9வது பாக்ஸ். தர்ம திரிகோணம் 2, 6, 10 கர்ம திரிகோணம், 3, 7, 11 காம திரிகோணம், 4, 8, 12 மோட்ச திரிகோணம். அஷ்டவர்க்கம் 8 வகை கணித முறைகள் தான் அஷ்டவர்க்கம் சொல்லுவாங்க. ஜோதிடம் படித்தவங்களுக்கு தெரியும். இந்த அஷ்டவர்க்கத்தில், சர்வாஷ்ட வர்க்கத்தில் 1, 5, 9 மொத்தம் 337 பாயிண்ட்டு. இந்த 1, 5, 9 கவுண்ட் பண்ணுங்கள். அதிகமான பாயிண்ட் இருந்தால் அவர் தர்மம் செய்ய பிறந்தவர், தர்ம சிந்தனை உள்ளவர், தர்ம காரியங்களிலே கவனம் செலுத்தக்கூடியவர். 2, 6, 10 அதிகமான இந்த நாளை எழுதுங்க. எதில் அதிகமாக இருக்கோ அதனுடைய கேரக்டரிஸ்டிக் அதிகமாக இருக்கும். 2, 6, 10 அதிகமான பரல்கள் பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அவர் பணம் சம்பாதிக்கிறதையே குறியாக இருப்பார். 3, 7, 11 அதிக பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா ஆடம்பரம், அதிக செலவு செய்வார். காமம் அப்படின்னு சொன்ன உடனே ஆடம்பர செலவுகள் செய்கிறது. காமம்ங்கிறது உடலுறவு மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. மோட்ச திரிகோணம் 4, 8, 12 மோட்ச திரிகோணம் இல்லை அதிக பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில் தான் அவர் செல்வாக்காக இருப்பார். மொத்தம் 337 பாயிண்ட்டு. அஷ்டவர்க்கம், சர்வாச வர்க்கம் போட்டுக்குங்க. 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12 பாயிண்ட்ஸ் எழுதி எதில் அதிகமாக இருக்கோ நான் சொன்ன கேரக்டரிஸ்டிக் அதிகமாக இருக்கும். ஐயோ 7.5 சனி நடக்குது, ஐயோ 7.5 சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது, பொங்கு சனி நடக்குது, மங்கு சனி நடக்குது, அர்த்தாஸ்தம சனி நடக்குது, ஒன்றுமே கவலைப்படாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யூ டோன்ட் பாதர் அபவுட் சனி, சாட்டர்ன் தசா. 5ஆம் பாவம் பலமாக இருந்தால் 7.5 சனி ஒன்றுமே செய்யாது. வீடு வாங்கலாம், திருமணம் செய்யலாம். எனக்கு சாட்டன் தசா தான் நடந்துகிட்ருக்கு. 5ஆம் பாவம் பலமாக இருக்குது. ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கோயிங் ஆன். சரிங்களா? இறந்தவர் ஜாதகப்படி எப்படி ஜாதகம் நினைக்கிறேன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஒருத்தர் ஒரு காரியம், நல்ல காரியம் செய்யணும், அது டைம் யமகண்ட நேரமாக இருந்தால் கேதுவனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். சிறப்பாக அது அமையும். ஏன்னா ரெமடிஸ் எதுவும் பண்ணணும்ல. சனி தேசம் நடக்கும்போது யதுகுல காம்போதி ராகம், இந்த இசையை கேளுங்க, இசையை பாடுங்க. சனி தேசிக்கு உகந்தது. உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் 2வது வீட்டில் சனி இருந்ததுன்னா குடும்ப வாழ்க்கை சிறக்காது, பிரிவினை ஏற்படும், 2ஆம் தார யோகம் அமையும். பணவரம் ஸ்லோவாக தான் இருக்கும். செவ்வாய் 1ஆம் பாவத்தில் இருந்ததுன்னா இளைத்த உடல், திருட்டு புத்தி இருக்கும். அவர் எந்த நிலையில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் திருட்டு புத்தி இருக்கும். கோபம் அதிகமாக வரும். 2ல் செவ்வாய் இருந்தால் வாக்குவாதம் பண்ணுவார், வீண் செலவு பண்ணுவார். 3ல் செவ்வாய் இருந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முரடன். 4ல் செவ்வாய் இருந்ததுன்னா தாய்க்கு கண்டம், மனைவிக்கு பீடை, கணவனுக்கும் பீடை தான். ஆண் ஜாதகத்தில் இருந்தால் பெண்ணுக்கும், பெண் ஜாதகத்தில் இருந்தால் ஆணுக்கும் இது பொருந்தும். 5ல் செவ்வாய் இருந்தால் பட்டிமன்றம் ஆர்கியூமெண்ட் பண்ணுவார். பட்டிமன்ற பேச்சாளருக்கு லாய்க்கான ஆள். தாய்மாமனுக்கு புற்றுநோய் வரும். 6ல் செவ்வாய் இருந்தால் அதிக காமம், 2 மனைவிங்க. 7ல் செவ்வாய் இருந்ததுன்னா சகோதர சகோதரி அதிகமாக இருப்பாங்க. பெண்ணாக இருந்தால் பல ஆண் தொடர்பு இருக்கும், ஆணாக இருந்தால் பல பெண் தொடர்பு இருக்கும். 8ல் செவ்வாய் இருந்தால் கணவன் மனைவியுடன் சண்டை. 9ல் செவ்வாய் இருந்தால் பகுத்தறிவாக இருப்பார், தகப்பன் வழியில் நோய் சேரும். 10ல் செவ்வாய் இருக்கிறது புகழ், மகிழ்ச்சி, வீரம். 10ல் ஒரு பாவி இருக்குன்னு சொல்லுவாங்க. 11ல் செவ்வாய் இருந்தால் பொன், பொருள், லாபம் தென் திசையில் இருந்து வரும். 12ல் செவ்வாய் இருந்தால் தாம்பத்தியம் பாதிக்கப்படும், தாம்பத்தியத்தில் பிரச்சனை, நிம்மதியான தூக்கம் இருக்காது, மறதி ஏற்படும். 12ல் புதன் அன்னைய நாட்டுக்கு செல்லக்கூடிய ஆசை, அன்னைய நாட்டு பெண் மீது ஆசை ஏற்படும். சிக்கலில் மாட்டிக்காதீங்க. 5ல் குரு இராணுவத்தில் தலைமை பதவி இருக்கும். 11ல் குரு சொந்த குதிரை, அந்த காலத்தில் குதிரை, இந்த காலத்தில் கார், பங்களா, விமானம் வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.